இருதய நோய் உள்ளவர்களுக்கு நம்ம சில ஸ்பெஷல் ப்ரிகாஷன் சொல்கிறோம். தாம்பத்திய உறவில் ஹார்ட் அட்டாக் இல்லை ஸ்டென்ட் வைக்கிறாங்க, இந்த மாதிரி நடந்தால் ஒரு 2 மாதங்கள் கண்டிப்பாக நீங்கள் உறவில் ஈடுபட வேண்டாம். அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகள் சரியாக ஆகிறதுக்கு, இப்போ ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு ஏரியாவில் தசைகள் செயல்படாமல் இருக்கும், அது சரியாகிறதுக்கு ஒரு குறைந்தபட்சம் 2 மாதங்களாவது ஆகும். நீங்கள் சரியான ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கணும் ஹார்ட்டுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2 மாடி ஏற முடியுது, இல்லை உங்கள் மருத்துவர் போய் பார்க்குறீங்க, அவங்க செக்ஸ் வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் தாம்பத்திய உறவில் ஈடுபடலாம். ஆனாலும் கூட சில விஷயங்களை பயன்படுத்தணும். ஒன்று நாக்கு கடியில் வைக்கக்கூடிய சார்பிட்ரேட் போன்ற மாத்திரைகளை தலாணி கடியில் வச்சுருங்க. வீட்டில் மனைவியோட மட்டும் உறவு வச்சுக்கோங்க. வெளியே ஹோட்டலில் தெரியாத பெண்களோட உறவு வச்சுக்கும் போது படபடப்பு அதிகமாக இருக்கும். இன்னொரு ஹார்ட் அட்டாக் வரதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப வினோதமான பொசிஷனில் நீண்ட நேரம் செக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எளிமையான ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நீங்கள் கீழே படுத்து மனைவி மேலேருந்து செக்ஸ் பண்ண சொல்லலாம். அது அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நீங்களும் சீக்கிரம் டயர்ட் ஆக மாட்டீங்க. நீங்கள் உறவில் ஈடுபடும் போது நெஞ்சு வலி வருது, இல்லை மூச்சு இறைக்குதுன்னா உறவை நிறுத்திட்டு அந்த சார்பரேட் மாத்திரை நாக்கடியில் வச்சுட்டு தேவைப்பட்டால் மருத்துவரை உடனடியாக பார்க்கணும். இந்த மாதிரி செக்ஸின் போது ஹார்ட் அட்டாக் வர்றது ரொம்ப ரேர் தான், அவ்வளவு இயல்பாக வர்றதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை.